மாலை வணக்கம் மக்களே. பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 பவர்ட் பை ChatGPT. இன்னைக்கு 8வது டைல மோதுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க டெம்போ கோவா சேலஞ்சர்ஸும் HVR கொல்கத்தா தண்டர் பிளேட்ஸும். சிண்டர்லா தாஸுக்கு வணக்கம். அவங்க தாங்க ராக் ஸ்டார். டெம்போ கோவா சேலஞ்சர்ஸ் ஹோம் டீம் என்ன மாதிரி ஒரு அரைவல் பாருங்களேன். கொல்கத்தா தண்டர் பிளேட்ஸ் எதிர்பார்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு, திறமை உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமா இருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு வெற்றி அது மட்டும் எப்ப வரும்ன்ற ஒரு கேள்வியோட இருக்காங்க. திறமைசாலிகளா அப்படியே கூச்சு வச்சிருந்தாலும் யாரை இறக்குறதுன்ற குழப்பம் அதத்துல இருக்கு. ஸ்வீப் பண்ணாரு. 2 டைம் ஒலிம்பியன், ஒரு 35 வயசு ஆகுது. ஸ்பெயின்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஆடிக்கிட்டு இருக்காருங்க யூடிடில. அதான் அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். என்எஸ்க்கு தான் ஜெயிச்சிருக்காரு. முதல் புள்ளி எட்வர்டுக்கு. சேரம் பெயர் DVSY சர்மா. ஆரம்பத்திலிருந்தே கொடுக்கிறாரு, ஆரம்பிக்கிறார் போலவே. திரும்பவும் வெளில போயிருக்கு. மின்னல் வேகத்தில் முன்னேறிட்டு இருக்காரு இந்த ஸ்பானிஷ் வெட்டரன். ஸ்கோர் லைன்ல மாற்றம் வருது. பட்டர்ஃப்ளை டைம் அவுட் இங்க வந்திருக்கு. ஒரு 15 செகண்ட் லைட்டா யோசிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் டவலிங் பிரேக் சொல்ல முடியாது. மேல ஏறாரு. போன வருஷம் அது இல்லையோ. ராப்லஸ் போன வருஷம் வந்த மாதிரி தெரியல ஃபேமிலி. கண்டிப்பா நிறைய பார்த்திருக்கோம் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ். அவங்க இந்த முறை தேர்ட் பால் அட்டாக் ஒர்க் அவுட் ஆகல. பண்ணிட்டியாரு, அதுல குழப்பிருச்சு. அற்புதம். அந்த கேம் எடுத்தாப்ல அல்வாரோ. தொடர்ச்சியா வந்தாருங்க. 8வது பாயிண்ட் வரைக்கும் வந்தாருங்க. சரியான ஃபார்ம்ல இருக்காரு ராப்லஸ். அதே சூடான ஃபார்ம்ல கண்டினியூ பண்றாரு. 11-8 ஜெயிச்சிருக்காரு முதல் கேம். அன்போஸ்ட் எரர். அதாவது அடித்தளம் அருமையா அமைச்சிருக்காரு ராப்லஸ். அல்வாரோ ராப்லஸ் இந்த சீசன் பின்றாருங்க. ரோல் பேக் தி இயர்ஸ் சொல்லலாம். ரொம்ப பாராட்டுறோம் நினைக்கிறேன். அசத்தலா இருக்கும். அழகா அடிச்சார், அற்புதமா அடிச்சார் ஈரஸ்கு. அந்த போல்டான அப்ரோச்சுக்கு கிடைச்ச பாயிண்ட். அற்புதம். Ball 3-5 service angle. போய் அடிக்க முடியாது. Challenge unsuccessful. Score அதாவது 3-5. சேரம் பெயர் அவர்தான் தொடர்ச்சியா எந்த 2 கேமையும் ஜெயிக்கலையே. அதான பிரச்சனையே. புவர் சர்வீஸ் ஃப்ரம் அல்வாரோ ராப்லஸ். ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டார். வந்துட்டாருங்க. இந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டாருங்க எட்வர்ட். 2 பாயிண்ட் வச்சிருக்காரு யுனெஸ்கோ. கொடுத்தா மத்தவங்களுக்குலாம் அவங்க டீம்ல உள்ளவங்களுக்குலாம் ஒரு பூஸ்டா இருக்கும்ல. கேம் எடுத்தாப்ல எட்வர்ட் யுனெஸ்கோ. அல்வாரோ ராப்லஸோட எதிரில் ஆடும்போது ஒரு கேம் எடுக்க முடியுமான்னு யோசிச்சோம். அது நடந்திருக்கு. இப்போதைக்கு ஆளுக்கு ஒரு கேம் மேட்ச் யாருக்கு பாப்போம். ஆளை மாத்திட்டாங்களே பொசுக்குன்னு. மக்களே டிசைடர். அதுல முதல் புள்ளி ஸ்பெயின் நாட்டு வீரருக்கு போயிருக்கு, அல்வாரோ ராப்லஸ்க்கு. வின்னர்னா இப்படி இருக்கணும். ராப்லஸ் அடிச்ச மாதிரி இருக்கணும். இதுனா நேத்து நம்ம ஏட்ரியன் கூட ஆடின மாதிரி இருக்கேது. அவுட்ஸ்டாண்டிங் வின்னர்ங்க from Alvaro Robles. பிரிச்சு மேய்ச்சார். எப்படி எடுக்கிறது அத?
பட்டர்ஃப்ளை டைம் அவுட். பார்த்துக்கிட்டே இருக்கலாம், காண கண்கொடி வேணும். அல்வேரா ரோப்லஸோட வழியில உங்களுக்கு வாசிச்சதுன்னா தொடர்ந்து வாசிச்சிட்டு இருக்கோம். தொட்டதெல்லாம் பொண்ணாகுதுங்க ராப்லஸ்க்கு. இதேதாங்க பண்ணாரு அல்வேரா ரோப்லஸ். ஐயோ, 10 லவ் வந்துருச்சு. இன்னும் ஒரு புள்ளி எடுத்தார்னா 11 லவ். ஒரு பாயிண்ட் கூட குடிக்காம கேம் ஜெயிப்பாரு. நடந்திருக்குல்ல லவ் யூனிட்டி வரலாற்றுல இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தாச்சுங்க. 11 லவ் பார்த்திருக்கோம். எதிராளிக்கு ஒரு பாயிண்ட் கூட கொடுக்கல, கேம முடிச்சிட்டார். நேத்திக்கு பாப்பமான்னு கௌதம் கேட்டுட்டு இருந்தாரு. ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க பாய் அப்படின்னு இன்னைக்கு முடிச்சிருக்காரு. எங்க மனைவியே இவ்வளவு சந்தோஷமா பாராட்டுறாங்கன்னா எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் அது. பின்னிட்டாரு ராப்லஸ். 11 லவ்னு நீங்க வந்து வேர்ல்ட் நம்பர் 52 பீட் பண்ணிருக்காருங்க. சீசன் 7 பவர்ட் பை ChatGPT. மக்களே, இன்னைக்கு டை நம்பர் 8. ஒரு பக்கம் பிங்க் தான் ரொம்ப பிடிக்குமா, அவங்க பேக் கலரே பிங்க், போன் கலர் பிங்க் காமிச்சிருந்தாங்க. சிண்டர்லாவுக்கு பிங்க் பிடிக்கல பண்ணிருந்தாங்க. சிண்டர்லா யார, மாணிகா பத்ராவை ஐகா கிட்ட கொஞ்சம் தடுமாறுறாங்க. தொடர்ச்சியா 3 புள்ளிகள் வருதோ. ஐகா முகர்ஜி யூஸ் பண்ற அந்த ராக்கெட். ஐகா அந்த டீம்ல இல்ல. அந்த பேக் ஹேண்ட் டீல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐகாவோட ஷாட்ஸ் ட்ரிக்கியா இருக்குது. பட்டர்ஃப்ளை டைம் அவுட். இப்போ கொஞ்சம் ரீக்ரூப் பண்றதுக்கான நேரம். சாம்பியன்ஷிப்ல ஐகா மறந்துடாதீங்க, அது அதிர்வலையை ஏற்படுத்தினது. சூப்பர். நிதானமா வெயிட் பண்ணி ஆங்கிள மாத்தி விட்டு கரெக்டான பிளேஸ்மெண்ட். ஆடாடா, ஏமா அவசரப்படுறீங்கன்னு கேட்பாங்க அவங்க கோச். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லமான்னு சொல்லி முதல் கேம் ஐகா முகர்ஜி ஜெயிக்கிறாங்க. ரொம்ப சுலபமா ஆரம்பிச்சு முடிக்க முடியும்னு பார்த்தாங்க. இல்ல, 9 புள்ளிகள் வரைக்கும் சிண்டர்லா இழுத்தாங்க. ஆனாலும் கேம் ஐகா முகர்ஜிக்கு. இந்த முறை சிண்டர்லா வந்து என்னோட பேக் ஹேண்டும் இருக்குன்றாங்க. கௌதம் வந்து அவங்கள ஃபோர் ஹேண்ட் விளையாட வைக்கணும், ஐகாவை ஃபோர் ஹேண்ட் விளையாட வைக்கணும். அதுதான் சிண்டர்லாவுடைய 4-1 முதல் கேமை புஷ் பண்ணிருக்கலாம் ஐகாவோட ஃபோர் ஹேண்ட் சைடுக்கு. இப்போ பட்டர்ஃப்ளை டைம் அவுட். டைம் அவுட் வரும்போது 5-2 லீட் பண்றது தி யங்கர் சிண்டர்லா தாஸ். இருந்துச்சு சிண்டர்லாவுக்கு. ஆட்டேங்கப்பா, நல்ல வேகமான ஒரு உங்க பேக் ஹேண்ட் ரப்பர் வந்து வேற மாதிரி இருக்குமே அப்படின்னு நினைச்சே விட்டுறாங்க. ரெண்டாவது கேமையும் ஐகா எடுக்க போறாங்கன்னு தோணுது. 10-7. இந்த கேமையும் ஐகா முகர்ஜி ஜெயிக்கிறாங்க. 7-11 அப்படின்னு சிண்டர்லாவை தோற்கடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஷாட்லாம் வெள்ளடிக்கிறாங்களே, அந்த பந்து ஸ்பின் ஆகி அப்படி வருது. ஓ, பந்து வெளியில காமா கூலா ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐகா. கஷ்டம், நீங்க அதை மாஸ்டர் பண்றதுக்கு டைம் வேணும். டவுன் தி லைன். கேம் எடுத்தா வெற்றி மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா சிண்டர்லாக்கு. ஸ்வீப்பை தடுத்தா போதும். தடுப்பாங்களா? தடுக்கணும். என்ன பர்சனாலிட்டி கௌதம், போஸ்டர் கேர்ள் அவங்க. இந்த மாதிரி நீ உசுப்பேத்தி தான் ரணகளா மாற்றி வச்சிருக்கீங்க அப்படிம்பாங்க இப்போ சிண்டர்லா. பட்டர்ஃப்ளை டைம் அவுட் வந்திருக்கு மக்களே. குட்டி பசங்க வரணுமே. பெரிய பையனா வந்திருக்காங்க. நல்ல வேகமான பேக் ஹேண்டுங்க. ஃபோர் ஹேண்ட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, ஆனா திருப்பி அடிச்சது வேகமா அனுப்பிச்சாங்க. சிண்டர்லா வந்து என்ன பெஸ்ட் ஆஃப் 5 வச்சுக்கலாமா? கஷ்டங்க 3 கேம்லயும் இன்டென்சிட்டி மெயின்டைன் பண்றது. ஆனா மூணாவது கேம்ல இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்க முடியும்னு காமிச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க சிண்டர்லா. இன்னும் ஒரே புள்ளி தேவை இந்த கேமை ஜெயிக்க. இந்த டீனேஜர் சிண்டர்லா வந்தாச்சு. இந்த ஒரு கேம் நான் என் டீமுக்கு வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சிண்டர்லா ஜெயிச்சிருக்காங்க.
எனக்கு என்னன்னா எட்வர்டுக்கு இந்த மாதிரி ஒன்று அமையலைங்கிறது தான். அவர் 3-0 ஸ்வீப்ல போயிட்டார். வருவாருங்க, நல்ல பிளேயர் தான். 50 ரேங்கிங். பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 பவர்ட் பை ChatGPT. மக்களே, இன்றைக்கு டை நம்பர் 8 மிக்ஸ்ட் டபுள்ஸுக்கான நேரம். எபிடெரிப்ரிய முதல் புள்ளி அல்வாரோ ரோப்லஸோட பேட்ல இருந்து. ஓகே, அடுத்த சிங்கிள்ஸ்ல அங்கூர் பட்டாச்சார்ஜி வர்சஸ், அதாவது 3ன்னு காமிச்சாப்ல அல்வாரோ. சரி, அப்படின்னா 3வது பால் அட்டாக் பண்ண போறாரு அப்படின்னு நம்புனேன். அட்டாக் பண்ணாரு, ஆனா 10 வெளில போயிருச்சு. ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு எட்வர்டை இறக்கி விட்டுருந்தாங்க. அந்த மேட்ச் ஜெயிக்க கூட செஞ்சாங்க. ஏங்க, இவங்க அந்த பந்து மேல போடுற ஸ்பின் இருக்குதே, எப்பப்பா குல்தீப் யாதவால கூட அந்த மாதிரி ஸ்பின் போட முடியாது. அன்ஃபோர்ஸ்ட் எரர், ஒரு சாஃப்ட் பாயிண்ட். ஏங்க இதுக்கெல்லாம் கிடையாது, சிங்கிள்ஸ்ல தான் அது. 11-9 இந்த முதல் கேமை ஐகா அங்கூர் ஜெயிச்சிருக்காங்க. HBR கொல்கத்தா தண்டர் பிளேட்ஸ் 4, இட்ஸ் நாட் ஓவர் எட். இன்னும் 2 சிங்கிள்ஸ் வேற இருக்கு, ரிவர்ஸ் சிங்கிள்ஸ். எம்மா எப்படி பெண்ட் பண்ணி அடிச்சாரு பாருங்களேன். தரவங்க இந்த பையன் தலைவங்க கிடைச்சிருக்காங்க. வெளில வந்துச்சு. அந்த வேகத்துக்கு பந்து உள்ள பிளேஸ் பண்ண முடியல அங்கூர் பட்டாச்சார்ஜியால. அவ்வளவு ஸ்பெஷல் கிடையாது, முறுக்கு அடிப்பாங்க. இந்த முறை நேந்திரம் வெளில போயிருச்சு. பட்டர்ஃப்ளை டைம் அவுட். ஏங்க இது விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து இந்த கோவாவுடைய மைண்ட் செட் பிடிச்சிருக்கு. எனக்கு கோவாவோட மீன் பிடிச்சிருக்கு. செம கடைசியில வந்து இந்த பந்து பட்டுருந்துச்சுன்னா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். நல்ல ரேலி ஒன்று பில்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஃபேண்டாஸ்டிக். அதாவது அங்கூர் பட்டாச்சார்ஜியால வாய்ப்பே இல்லமா. சிண்டர்லாவோட அந்த ஷாட் நல்ல வேகம், நல்ல பேக் ஹேண்ட் கிராஸ் கோட்ல நச்சு நடந்துச்சு. சிண்டிலேட்டிங் வின்னர் ஃப்ரம் சிண்டர்லா. முடிச்சா நான் ஒன்னு சொல்லுவேன். ஐயோ, கேம் வந்தாச்சு. சிண்டர்லாஸுக்கும் அல்வாரோ ரோப்லஸுக்கும் இந்த மேட்ச்ல முதல் கேம் கிடைச்சிருக்கு. சோ இப்போ 3வது கேம் டிசைடரா மாறுது. ஜெயிக்க போறது யாரு? கையோட ஸ்கோர் கூறு பாருங்க, 4-4. த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு இந்த மிக்ஸ் டபுள்ஸ். ஓ, நல்லா அடிச்சிட்டாங்களே சிண்டர்லா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு கொல்கத்தா. ஆக்சுவலா அவங்க சர்வ் அங்க பாருங்க, சர்வே வந்து பிப்ஸில் தான் போடுறாங்க. அற்புதம். What a point for சிண்டர். கை மாறணுங்க, ஒத்திரை எடுத்துட்டு இருக்க முடியாது. ஒரு ஐடியா வச்சுதான் வந்தார் அவரு, அதனால வேலை செய்யல. 5 புள்ளிகளை முதல்ல தொட்டிருக்காரு. ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க கோவா திரும்ப வரதுக்கு. அபிநந்த் முடிவு பண்ணும். என்னங்க எக்ஸாக்ட்லி, அப்படி இருக்கிறது நல்லதுதான். கடைசியில் அவங்களுக்குள்ளே அடிச்சிட்டாங்க. அந்த வெற்றி வந்து சேர்ந்தாச்சு. இந்த போட்டியை பொறுத்த அளவுக்கு 2 கேம் கொல்கத்தா ஜெயிச்சிருக்காங்க. டையோட ஸ்கோர் 5 அவங்க பக்கம், 4 கோவா பக்கம் மாத்துறாங்க. டிசர்விங் வின்னர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிக்ஸ் டபுள்ஸ்ல அப்பர் ஹேண்ட் HBR கொல்கத்தா தண்டர் பிளேட்ஸ் கிட்ட தாங்க இருந்தது. அபிநந்த் பிபியா, அங்கூர் பட்டாச்சார்ஜியா, அபியா இல்ல ஏபியா பார்ப்பதற்கான நேரம். 6 முறை விளையாடி இருக்காங்க, 6 முறையும் அங்கூர் தான் ஜெயிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்ல அட்வான்டேஜ் இருக்கு அங்கூருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கிற போது வச்சாரு பாருங்க, புல்லட் மாதிரி ஒண்ணு. பேக் ஹேண்ட் தான் அவரோட ஸ்ட்ரெங்க்னு சரத்குமார் சொல்லியிருந்தாருல்ல, அதுக்கு தகுந்த. வில்லியம் பாத்தியை தோக்கடிச்சாரு, பயஜ் சென்னை தோக்கடிச்சாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 2 ஆல்ங்க ரொம்ப கொடுக்குறாரு நம்ம சென்னை பையன். மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. ஆஹா, முழுக்க முழுக்க ஃபோர் ஹேண்ட் ஆட வைக்கணும்னு பார்த்தார். பேக் ஹேண்ட் கிடைச்ச உடனே புலேர்ந்து வச்சாப்பு. அவரோட ரேஞ்சுக்கு தான் வந்தது. கேம் ஆடணும்.
அந்த ஹுக் சர்வ் எங்கிருந்து பேட் வருதுன்னு தெரியாத அளவுக்கு, ஆனா பந்து கிளியரா தெரியும். அந்த மாதிரி தான் வந்துச்சு. பிரில்லியன்ட் பாயிண்ட். ராலி மாதிரி இல்ல, பிரில்லியன்ட்டா இருந்ததுங்க. வெளில போயிடுச்சு. என்னங்காச்சு? ஏதாவது வலிக்கி கொடுத்தாரா இல்ல வலிக்குதா? தப்புன்னு விழுந்தாப்ல. வைக்கு தான் விழுந்தார். அந்த பவர்ஃபுல் ஷாட் எடுத்து போய் தான் விழுந்தாரு. இந்தியன் டேபிள் டென்னிஸோட நவ் ஓவர். அட்டகாசமான வின்னர் ஃபார் அபி. தெரிஞ்சிட்டார். முயற்சி பண்ணுவாங்க. ஆஹா, முடிச்சிட்டாங்க முதல் கேம். அபினந்த் பிவி இந்த முதல் கேம் அவர் எடுத்துக்கிறாரு. அங்கூர் 8 புள்ளிகள் துரத்துனாப்ல, அதுக்கு மேல முடியல. சப்டியூடா இருக்காரோ அங்கூர். யூசுவலா பாக்குற அங்கூர் நம்ம பார்க்கல. செகண்ட் கேம் இந்த மேட்ச்ல. அடேங்கப்பா, இன்னொரு தரமான ஃபோர் ஹேண்ட் டவுன் தி லைன்ல வச்சார். என்ன பவருங்க அதுல, பிச்சிட்டாருங்க அப்படியே. ஹரிப்படம் மாதிரி எல்லாம் இருக்கும் அவரோடது. ஹரிப்படம் மாதிரி ஹரிபரியா இருக்குமா? சத்தமும் பரபரப்பு. ரெண்டாவது கேம்ல நல்லா விளையாடிட்டு இருக்காரு. அவருடைய மிகப்பெரிய ஆயுதம். சுமாரா அடிச்ச கூட இருக்க முடியல. இப்ப பட்டர்ஃப்ளை டைம் அவுட். அடேங்கப்பா, இந்த முறை சர்வே அட்டாக் பண்ணிருக்காரு. அடேங்கப்பா, 10-7 அளந்து வச்ச மாதிரி இந்த உடனே வரல. ரொம்ப சுலபத்தில் வெற்றியை சொருகிட்டார கொண்டு போயிட்டு அழகான ஒரு பிளேஸ்மென்ட் சர்வ்லி அட்டாக் முடிச்சாப்ல. முதல் வெற்றி, முத்தான வெற்றி. அபி அங்கூர தோக்கடிச்சிருக்காருங்க. 6 ரிவர்சஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு வெற்றி. மறக்க மாட்டாரு இத அபி. 5-7 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் கோவாக்கு. இந்த இதுக்கு மேல கொல்கத்தாவே நினைச்சாலும் ஒரு பெரிய வெற்றி நீங்க சொல்ல முடியாது. எல்லாம் பாருங்க கோவா. அவரோட பிலாசபி ரொம்ப சிம்பிளுங்க. கண்ணுக்கு முன்னாடியே இருந்தாலும் மூக்க நீங்க பார்க்க முடியாது. கொஞ்சம் ஸ்டீம் இழந்திருக்கிறாரோ அபி. பட்டர்ஃப்ளை டைம் அவுட். இப்போ ஒரு மாதிரி ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, லைட்டா அப்படியே ரிலாக்ஸ் நீங்க பார்க்கணும் எப்படின்னு. இந்த பிரைட் இருக்குல்ல, அபிகிட்ட தோத்ததே இல்ல முதல் முறையா. இதுதாங்க கிளாசிக் அங்கூர். கொடுப்பாரு அவர் அந்த மாதிரி. அது காம்ப்ளிமெண்ட் மட்டும் கொடுக்க கூடாது பேக் ஹேண்ட்ல, அது நெகட்டிவ். இந்த கேம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டார் அங்கூர். அதன் காரணமா 2-1 இந்த ஒரு மேட்ச டெம்போ கோவா சேலஞ்சர்ஸ் ஜெயிக்கிறாங்க. டை ஸ்கோர் 6-6 நிக்குது. போ ஃபேண்டாஸ்டிக். இப்படிதானே இருக்கணும், த்ரில்லரா இருக்கணும். நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கு அதான் தேவை. கடைசி சிங்கிள்ஸ் வரைக்கும் உயிரோட இருக்கணும். மக்களே, ஆல் வின் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க டெம்போ கோவா சேலஞ்சர்ஸ். மக்களே, இந்த டையோடைய கடைசி சிங்கிள்ஸ் போட்டி டிசைடர் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா டை ஸ்கோர் 6-all. So over to Bernie versus Zhangjiang. மக்களே, 2 பேரும் டாப் அத்லீட்ஸ். காலம் மாறுது, கோலம் மாறுது. ஐ எம் டர்னிங் தி டேபிள்ஸ் ஆன் ஹர். அப்பா, வந்துருச்சுங்க முதல் பாயிண்ட் பர்னிக்கு. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரஷர் அதிகம் பர்னிக்கு. அவங்க கையில தான் இருக்கு இந்த டை. மென்ஸ் டபுள்ஸ்ல சில்வர் வாங்கியிருந்தாங்க பர்னி. ஓ, நெட் காணப்பட்டு வெல்ல. early advantage for Zhangjiang. Dempo Goa challenges home team ke darf. Service angle. She is. Stay positive. TTR challenge by Dempo Goa challengers for service angle. Service angle fault. Dempo Goa challenges TTR remaining 2-5. Butterfly timeout. இந்த இடத்துல அந்த சேலஞ்ச் அன்சக்சஸ்ஃபுல்லா அவரோட தோத்தாங்க சிங்கிள்ஸ்ல. இப்போ ஜெங்ஜியான் ஆடாடே நெட்ல வெளில போயிருக்கு. ஜெங்ஜியான் பக்கம் பாயிண்ட்டும் போயிருக்கு. அவங்க 2 குரூஷியல் பாயிண்ட் எழுந்திருக்காங்க.
இல்ல அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க அபிநந்த் ஜெயிச்சதை நம்ம பார்ப்போம். அங்கூர் வந்து இருக்கலாம். அது கூட உங்களுக்கு இந்த சேஞ்ச் ஆஃப் டைடா இருக்குமோ? பெர்னியை பொறுத்தவரைக்கும் நிச்சயமா ஒரு ஃபேக்டருங்க. முதல் கேம் எழுந்திருக்கிறாங்க ரொம்ப ஈஸியா 5-11 எழுந்திருக்கிறாங்க. அவங்களோட அந்த ரிதம் இங்க குலைக்கப்படுது. அவங்க டொமஹாக் சர்வுக்கு போயிட்டாங்க. பால் நேரா வந்துச்சு, ஆனாலும் பாயிண்ட் ஜெங்ஜியானுக்கு போயிருக்கு. நல்ல ரேலி பில்ட் ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சோம். அடுத்தடுத்து புள்ளிகள் வந்து சேர்ந்து பெர்னிக்கு. பட்டர்ஃப்ளை டைம் அவுட்டும் வந்திருக்கு. நல்லா இருக்குங்க, சூடு பிடிச்சிச்சு பெர்னி. ஒண்ணு மட்டும் நிச்சயமாயிடும், 8-7க்கும் கொல்கட்டாக்கு அது ஒரு பந்தம். ஜெயிச்சது 8-7, தோத்தது 8-7. இப்போ அதேதான் வரும். நல்ல ரேலி, தரமான ரேலி. பாயிண்ட் பெர்னிக்கு 8-3 ஆகுது. வந்தாச்சு. இன்னும் ஒரு புள்ளி தேவை இந்த கேமை எடுக்கிறதுக்கு. பிரில்லியன்ட்டான ஒரு ரேலி. ஆனால் என்ன நடக்கும்? முதல் கேம் கிடைக்கும் பெர்னிக்கு. 11-8 ஆயிடுச்சு. ஜெங்ஜியானோட அந்த ஒரு தவறு. அண்ட் டையோட ஸ்கோர் 7-7 ஆகுது. ஃபயரா ஆனாங்க பெர்னி. 1-all. Love all. காத்தி இப்போதைக்கு பெர்னி பக்கம். இந்த ரெண்டாவது கேம் ஜெயிச்ச உடனே அவங்களுக்கான வேகம் வருது. அப்போ அந்த காத்து அப்படியே கோவா பக்கம். அட்வான்டேஜ் பெர்னி. அருமை. ரெண்டு பேரும் விடமாட்டேன்னு மோதிக்கிட்டு இருக்காங்க. சோஃபியா பால்குனோவா என்ன டிஃபரன்ஸ்னா நல்ல ஹைட்ல இருந்தாங்க, அவங்க ரீச் வேற மாதிரி இருந்துச்சு. ஜெங்ஜியான் அது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அந்த ராப்லஸோட செலிப்ரேஷன் பாருங்க, பிரில்லியன்ட்ங்க. அதாவது எப்படி மூவ் பண்ணாங்க பாருங்களேன், எங்க அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு பின்னாடி போவாங்க. சூப்பரா ஆனாங்க பெர்னி. பிரில்லியன்ட் ரேலி, அவங்க கிளாஸா காமிச்சாங்க. ஷீ இஸ் thrilled, why not? சைனீஸ் ஆன்செஸ்ட்ரி தான் அவங்களுக்கும். அதாவது கேம் தான் ஃபோக்கஸ், வேற எந்த விஷயத்தையும் அவங்க யோசிக்கிறது கிடையாது. லிண்டாங்க இப்போ பட்டர்ஃப்ளை டைம் அவுட். அவங்க பேட்மிண்டன்ல டபுள் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் இருக்காங்க, அவரு தாங்க. அங்க கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ரொம்ப முக்கியங்க. 7-4. இன்னும் சொல்ல போனா எக்ஸாக்டா இந்த புள்ளி இப்போதைக்கு பெர்னிக்கு 9-6 ஆகுது. ஜங்ஜியானோட ஸ்பிரிட்டையே அவங்க குலைச்சிட்டாங்க. இல்ல கொல்கத்தாவுக்கு இன்னொரு தோல்வி காத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா போன ஒரு ஆட்டமும் 7-8 கரெக்டா வந்து கஷ்டப்பட்டு அந்த கடைசி பாயிண்டை எடுத்து முடிச்சிட்டாங்க. தோத்துருந்தாங்கன்னா வேற மாதிரியே இருந்திருக்கும். கொஞ்சம் அனாவசியமான ரிவ்யூ தான் அது. 4 பாயிண்ட் லீடு இருக்குதுன்னு ஒரு கெத்துல கேட்டாங்க. எக்ஸாக்டா அது ஒரு வெத்துல முடிஞ்சிருக்கும். பெரிய ரிஸ்க் அது அவங்க எடுத்தது. கடைசியா அவங்களுக்கு அந்த ஒரு 4 ஹேண்ட் அவங்களுக்கு ஒரு பலம் கொடுத்திருக்கு. தோத்துருந்தா உண்மையிலே அப்செட் ஆயிருக்கும். டீமே அவங்களுக்கு கேட்டிருக்கும், ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெற்றி பயணம் தொடருது. பெர்னியோட வெற்றி பயணம் அகைன்ஸ்ட் ஜங்ஜியான். அல்வாரோ ரோப்லஸ், எப்பா நான் ஆரம்பிச்சு வச்சு நீ முடிச்சிட்டேமா